வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஆனா அந்த கதையை உங்க வாழ்க்கையோட பார்க்கிற பார்வையை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு கதை. நீங்க இதுல கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தினமும் தனது தோல்ல ஒரு பெரிய கல்லை சுமந்து போயிட்டு இருக்கான். அதை பார்த்த அனைவரும் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் இந்த கல்லை நீங்க சுமக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, அது என்னோட கடந்த கால தோல்விகளை நான் ஒரு கல்லாக கொண்டு போறேன் அப்படின்னா. அடுத்த நாள் மற்றொரு கல் எடுத்துட்டு போனான். இது என்னன்னு கேட்டாங்க. என்னைய காயப்படுத்தியவங்களோட நினைவுகளை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா. இதே மாதிரி பல வருடங்கள் ஓடிச்சு. அவனுடைய தோல்ல இருக்கிற கற்கள் தான் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. அவனால நடக்க முடியாம போயிருச்சு. அதனால ஒரு நாள் ஒரு ஞானி அவனை பார்த்து கேட்கிறாரு, ஏன் இந்த கற்கள் உனக்கு யாருனால கொடுக்கப்பட்டது அப்படின்னும் கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, யாரும் இதை கொடுக்கல, நானே தான் இதை சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போது அந்த ஞானி அவனை பார்த்து சிரிச்சுட்டே ஒன்று சொன்னாரு. அப்படின்னா கீழே அதை போற்று அப்படின்னு சொல்றாரு. இதுல சைக்காலஜில ஒரு லெசன் சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில இது நடக்குதுன்னா, பழைய தோல்விகளையும் பழைய அவமானங்களையும் பழைய காயங்களையும் நம்ம மனதில் எப்பவுமே சுமந்துட்டே நடந்துட்டு இருக்கோம். இதுதான் சைக்காலஜில லெசன் 1. அதே மாதிரி சைக்காலஜில ஒரு லெசன் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையிலேருந்து நம்ம மன அழுத்தத்தினால பெரும்பகுதி இன்னைக்கு நமக்கு நடப்பதே இல்லை. நீங்க அதுல இருந்து வெளியே வர்றதும் இல்லை. நேற்று நடந்ததை நீங்க சுமப்பதனால தான் இது வருது. இதுதான் செகண்ட் லெசன். இதுல தேர்ட் லெசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்கிவ்னஸ் என்பது மற்றவர்களுக்காக மட்டும் இல்லை, அது உங்களோட மன அமைதிக்காக மட்டும்தான். இதுல சைக்காலஜில லெசன் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, விட்டு விடுறது பலவீனமே இல்லை, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. இதுல ஃபைனலா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களோட வாழ்க்கைய நீங்க இன்னும் சுமந்து கொண்டுட்டே இருக்கிறீங்கன்னா அது ஒரு கல். அப்படின்னா என்ன? இன்றைக்கே நீங்க அதை கீழே வச்சுக்க தயாரா? அதை நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் ஃபைனலா சொல்றது என்னன்னு நல்லா பார்த்துக்குங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்கள் இன்னும் சுமந்து கொண்டிருப்பது ஒரு கல்லா என்ன? அப்படி இல்லைன்னா இதைய நீங்க இன்னைக்கே கீழே வைக்க தயாரா இருக்கீங்களா? இதை நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.